எடப்பாடி பழனிசாமி எதிராக எல்லாரும் குறி வச்சு பேசுறாங்களாம். எல்லாரும் விட்டு தாக்குதல் நடத்துறாங்க. யாரு? கேப்டன் அமித்ஷா. இன்னும் ஒரு சாஃப்டாவே விஜய் ஹேண்டில் பண்றாரு. விஜயை கடைசியில கூட்டணி கூப்பிட்டுருவாரு. ஏன்னா விஜய்க்கு வந்துட்டு அவருக்கு ஒரு ஆப்ஷன், பாஜகவோட ஒரு முரண் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. விஜய் சேர்த்துக்கிறாரு, விஜய் தயாரா இருக்காரு. அண்ணாமலை பாஜக காரங்களே உள்ள இருந்து எதிர்க்கிறாங்க சார். தன்னுடைய சக கட்சிக்காரனுடைய வேட்டியை நீ உருவிடணும், அவனை கோவணத்தோட ஓட விடணும். ஸ்டாலின் ஆட்சியை அகற்றுவோம் எடப்பாடி, திமுக எங்களுடைய எதிரி ஓபிஎஸ், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம் டிடிவி தினகரன், திமுக தான் தமிழ்நாட்டை விடுவிப்போம் பாஜக, குடும்ப ஆட்சியை ஒழிப்போம் விஜய். மொத்த அணிகளையும் ஒரு அணியா வச்சுக்கிட்டு திமுக எதிர்த்து. ஆமா, எல்லாரும் எதிர்க்கிறாங்களே. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழக அரசியல்ல கடந்த சில நாட்களா பல திருப்பங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதுல டிடிவி தினகரன் கிட்டத்தட்ட என்டிஏ விட்டு வெளியே வந்துட்டாரா சார்? இப்பவும் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாஜகன்னு சொல்றாரு. நீங்க எப்படி சொல்றீங்க அவர் என்டிஏ விட்டு வந்துட்டாருங்க? அவர் முதலமைச்சர் வேட்பாளரா இபிஎஸ் இருக்க கூடாதுன்னு அவர் எப்படி சொல்ல முடியும்? முதலமைச்சர் வேட்பாளரா, சட்டமன்ற கட்சி தலைவரா, அந்த சட்டமன்ற கட்சி கூட்டணியோ தனி கட்சியோ அவங்க தேர்ந்தெடுக்கிறவரை நீ ஏத்துக்கிறணும். நீங்க எப்படி சொல்லுவீங்க? இப்போ அதிமுக ஒரு 150, ஒரு கணக்காக நான் சொல்றேன், 134 தொகுதியில் போட்டி எடுத்து ரைட்டுங்களா, அதுல இருந்து ஒரு 90 பேர் ஜெயிக்கிறாங்க. சும்மா வச்சுக்கோங்க, 90 பேர் ஜெயிக்கிறாங்க. பிஜேபி இருந்து ஒரு 30 பேர் பண்றாங்க. நீங்க ஒரு 5 பேர், ஓபிஎஸ் ஒரு 5 பேர், சரிதானா? எல்லாம் சேர்த்து 140, 145 பேர் வராங்க. அப்போ யாரு முடிவெடுப்பா? அதிமுகனுடைய சட்டப்பேரவை கட்சி தலைவரா எடப்பாடியை தேர்ந்தெடுக்கும் அந்த கட்சி 90 பேர் தேர்ந்தெடுப்பாங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்க. சரி, நீங்க 5 பேர் ஒதுக்கிங்க. மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? பிஜேபி என்ன பண்ணும்? ஆதரிக்கும். ஏன்னா கூட்டணி ஆட்சி, அமைச்சர் பதவியை வாங்கிக்க போறாங்க. அவ்வளவுதானே. இப்ப சொல்லுங்க, நீங்க நிறைய சக்தியே கிடையாது. நீங்க எப்படி பேசிட்டு இருக்கிறீங்க எடப்பாடியை பத்தி? நீங்க அதிமுக கிடையாதுங்க, நீங்க அமமுக சட்டமன்ற கட்சி தான் வந்துட்டு அதனுடைய தலைவரை தேர்ந்தெடுக்க போகுது. அதுல நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு அப்ப தெரியுதுங்களா? அதாவது எடப்பாடி பழனிசாமி எதிராக எல்லாரும் குறி வச்சு பேசுறாங்களாம். எல்லாரும் விட்டு தாக்குதல் நடத்துறாங்க. யாரு? கேப்டன் அமித்ஷா. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. உன்னை பலவீனப்படுத்துவேன் இல்லையா? நான் சொல்றதுக்கு ஏற்றுக்கோ, எனக்கு ஒரு சீட்டு கொடுக்கு, இதாங்க டீலே, வேற எதுவுமே இல்லை. டிடிவி தினகரன் விஜய் ஆப்ஷன் இப்போ புதுசா சீமான் ஆப்ஷனும் சேர்ந்து எடுத்திருக்கிறாரு. அப்படி போவாரா சார், இல்ல என்டிஏல தான் இருப்பாரா? சீமான் இருக்கிற ஒரே பேர் வந்து தனிச்சு நிற்கிறது அப்படின்றது தான். அதை அவர் கெடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கெடுத்துரும். நான் தான் கற்புடைய பண்ணேன் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு வச்சிருக்கிறாரு. அவ்வளோதான். ஸோ அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்கினாலும் சரி, அது தப்பாக தான் போகும். யாரோட கூட்டணி வச்சுக்கினாலும் சரி, அது தப்பாக தான் போகும். அவருக்கான பலன் கிடைக்காது. ஓபிஎஸ்ஸையும் ஒரு துரோகி, அவரையும் நான் சேர்த்திக்க மாட்டேன். டிடிவி தினகரன் 18 எம்எல்ஏவை கடத்திட்டு போயிட்டாரு, அவங்களையும் நான் சேர்த்திக்க மாட்டேன், திரும்பவும் கராரா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறேன். இல்லை, டிடிவி தினகரன் இவரோட சேர்றன்னு சொல்லவே இல்லையா? அவர் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாச்சு, முடிஞ்சு போச்சு. ஓபிஎஸ் உங்களுக்கு எதிராக கேஸ் போட்டுட்டு இருக்கிறாரு, ரைட்டுங்களா? அவர் என்ன சொல்றாரு? இந்த தலைமையகத்தை தாக்கியவர்களோடு நான் எப்படி அவங்களெல்லாம் சேர்த்துக்க முடியுன்றாரு. உண்மை நடந்துச்சுன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்தாங்க அன்னைக்கு, அங்கே நடக்கும்போது முதல்ல தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆட்கள் போலீஸ் ரெக்கார்ட்ஸில் இருக்குது, அவங்க தான் அரக்கல் எடுத்து அடித்தாங்க. உடனே இவங்க திரும்பி போயிட்டு இவங்களும் கற்களோடு வந்தாங்க, வந்துட்டு இவங்க அடித்தாங்க. இப்படி தான் அந்த நடந்தது. இதெல்லாம் நான் இப்போ ஒரு தொலைக்காட்சியில் விவாதத்தப்பையும் இதெல்லாம் பார்த்தேன். அவங்கள்ட்ட சிலரோட பேசினேன், புரியுதுங்களா? அவங்கள மேயர் பதவிக்கு போட்டிக்கிட்ட ஒரு அதிமுககாரன் தான் ஆர்கனைஸ் பண்ணான். அந்த சைடு எடப்பாடி சைடு ரவுடிசம், இந்தாண்ட சைடு வேற ஒருத்தன் அந்த ரவுடிசம். 2 ரவுடிசமும் சந்திச்சு களமாட்ட வேலை அது. அவ்வளோதான். இபிஎஸ் ரொம்ப கரார் காமிக்கிற மாதிரி இருந்தா ஓபிஎஸ் திமுக பக்கம் போவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே சார். ஏன்னா அவர் அரசியல நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எடப்பாடிக்கு சொல்றாரு, நீ நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைட்டு. திமுக கிடையாது. திமுக அவங்க நண்பர் தான், அவங்களாம் நண்பர்கள் தான். இன்னும் சொல்ல போனா இந்த கொடநாடு கேஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி திமுக கூட நண்பர்கள் தான். அதில் ஒன்றும் இருவேறுபட்ட கருத்துலாம் இல்லை. ஏன்னா அந்த கேஸ் அவ்வளோ முக்கியமானது. ஆனால் அதில் எந்த பிரேக் த்ரூவும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. கொடநாட்டில் வந்துட்டு உள்ளே பூந்து அடித்தவங்களில் ஒருத்தன் செத்து, அவனோட குடும்பம் செத்து போச்சு. அங்கே இருந்து கோர்க்கா செத்து போனார். சிசிடிவியை மேனேஜ் பண்ணக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய இன்னொருத்தர் செத்து போனார். 5 பேர் செத்து போனாங்க. அதுக்கு யார் பொறுப்பு? நீங்கள் எல்லாத்துக்கும் ஸ்டாலின் பொறுப்புன்றீங்களே, அப்போ நீங்கள் தானே முதல்வர். அந்த கொள்ளையடிச்சவங்கலாம் ஒரு இடத்துல போயிட்டு மாட்டினாங்க, ஒரு சாலை தடுப்பு போட்ட சோதனை சாவடியில் மாட்டினாங்க. ஒரு ஃபோன் வந்துச்சு, அவங்கள விடுவிச்சாங்க அப்படின்றாங்க. யார்கிட்ட இந்த ஃபோன் வந்துச்சு? ஏன் காவல்துறை அவங்களெல்லாம் விடுவிச்சுது? அதை சொல்லலாம்ல. நீங்கள் தான் நல்லவராச்சு, ஏன் சொல்லலை? அவரும் சொல்லலை. இவரை எப்படி நான் வழக்கு போட்டு உள்ள தள்ளுவேன்னு சொன்னால் ஸ்டாலினும் சொல்லலை.
இவங்க தான். புரியுதுங்களா? அதனால் நிரந்தர நண்பர்கள் நிரந்தர பகைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறது இவங்களுக்கு தான் சொல்லிக்கிறாங்க அவங்க. அவருடைய அடையாளம் அதிமுக அடையாளங்க. அந்த அடையாளத்துக்கு எதிராக அவர் போனார் அப்படின்னோம்னா, இப்போ அங்கே நிற்கிறார் அப்படின்னோம்னா ஒரு அதிமுககாரனா தான் அவர் நிற்கிறாரு. அதனால தான் அவருக்கு எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. அவர் அதிமுகவுக்கு எதிரான ஒரு கட்சிக்கு போனார் அப்படின்னா அவர் ஓட்டு போட மாட்டாங்க, பலத்தை எழுதுவார். ஸ்டாலின் அவர்களும் செங்கோட்டையன் ஓபிஎஸ்க்குள்ள ஒரு கிரீன் சிக்னல் தர மாதிரியே தெரியுது சார் அவருடைய பேச்சுல. எப்படி அவரு பெருசா இதெல்லாம் எதிர்த்து பேசவும் மாட்டேங்க. இல்லை, இப்போதைக்கு பேசுறது வேஸ்ட். ஏன்னா எல்லாமே பிஜேபி தான். ஸ்டாலின் ஆட்சியை அகற்றுவோம் எடப்பாடி. திமுக எங்களுடைய எதிரி யாரு? ஓபிஎஸ். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம் டிடிவி தினகரன். திமுக தான் தமிழ்நாட்டை விடுவிப்போம் பாஜக. முதல்ல இந்த ஆட்சி இந்த குடும்ப ஆட்சியை ஒழிப்போம் விஜய். எல்லாம் ஒரே இடத்துல தான் நிற்கிறாங்க. ஸ்டாலின் மட்டும் என்ன சொல்றாரு? காப்பாற்றணும் சொல்றாரு. இப்போ எல்லாரும் ஒரு இடத்துல தான் நிற்கிறாங்க. ஸ்டாலின் ஆட்சி அகற்றுவோம், அவ்வளோதான். எஜெண்டா முடிஞ்சு போச்சு, கொள்கை அதுதான். அப்போ இதில் என்ன இருக்க போகுது? இது எல்லாமே அமித்ஷாவுக்கு தேவை தானே? இவங்க எல்லாரும் அவருக்கு தேவைப்படுறவங்க தானே? ஸோ நீங்கள் கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. திமுகவா பாஜகவா இதுதான் இந்த தேர்தலே. சனாதனம், அதாவது அவங்க சொல்லக்கூடிய அந்த இந்துத்துவாவா இல்லை திராவிட ஆட்சியா, அவ்வளோதான் மக்கள் முன்னாடி இருக்கு. இந்த மொத்த அணிகளையும் ஒரு அணியா வச்சுக்கிட்டு திமுக எதிர்த்து. ஆமா, எல்லாரும் எதிர்க்கிறாங்களே. இவர் தான் கூட்டணியோட இது கூட்டணி அப்படி நிற்கிது, அவ்வளோதான். வேற எந்த இடத்துலையுமே யாருமே வேற எதிரும் நாங்கள் திருமாவளவனை எதிர்க்கின்றோம், கம்யூனிஸ்டுகளை எதிர்க்கின்றோம், மனிதநேய மக்கள் கட்சி எதிர்க்கின்றோம், அதெல்லாம் கிடையாது. திமுகவை எதிர்க்கிறோம், ஸ்டாலின் எதிர்க்கிறோம், அவரை வீட்டுக்கு அனுப்பணும், ஆட்சியை கைப்பற்றணும், அதானே ஒருத்தர் எல்லாருடைய நோக்கம். அப்போ எல்லாரும் ஒன்றாவே சேரலாமே? சேர மாட்டாங்க. ஆனால் அவங்க செய்கிற வேலையினுடைய பலன் இவருக்கு எதிராக போகணும், அவ்வளோதான். இப்போ விஜய் வந்துட்டு தனியாக ஜெயிக்கிறாரு அதெல்லாம் கிடையாது. அவருக்கு தேவை டேமேஜ் பண்ணணும். இப்போ எடப்பாடி சொன்னால் எது எடுப்படாதோ அது விஜய் சொன்னால் எடுப்படும். இதுதான் கணக்கு. எடுப்படுதா இல்லையான்றது அப்புறம் விஷயம். கணக்கு இதுதான். அந்த அடிப்படையில் தான் அவர் போய் பேசுறாரு, வேற எதுவும் இல்லை. இப்போ டிடிவி தினகரன் ஒரு ஸ்டேட்மெண்ட் புதுசாக கொடுத்துருக்காரு சார். ஏன்னா நெடுங்காலமாக இருந்தது என்ன அப்படின்னா, 21 எலெக்ஷன்ல அதிமுக பல இடங்கள்ல குறைந்த ஓட்டு வித்தியாசத்துல தோத்தது, அந்த ஓட்டு எல்லாமே டிடிவி தினகரன் எடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. இப்போ அதிமுக தோற்றதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி இல்லைங்க, அவர் காரணம் இல்லைன்றதாங்க சரியான வார்த்தை. இப்போ இவர் ஓட்டு போடுறாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இவர் ஓட்டு போட்டால் அவங்க தோப்பாங்க அப்படின்னு நினைச்ச ஓட்டு போட்டாங்க. இந்த ஓட்டு பிரிச்சதுனால பிரிஞ்ச ஓட்டு எனக்கு கூட சொன்னாங்க, டெல்டால பல இடங்கள்ல அதிமுக தோத்தது காரணம் நாம் தமிழர் ஓட்டை பிரிச்சுட்டாங்க அப்படின்னாங்க. யார் ஓட்டை நாம் தமிழர் பிரிச்சா? திமுக ஆதரவு ஓட்டு நாம் தமிழருக்கு போகுமா? திமுக எதிர்வு போட்டு போகும். அப்போ எங்கே வருது பிரிச்சு? இதெல்லாம் என்ன அப்படின்னோம்னா சிந்திக்க மாட்டேன்னு நினச்சி பூ சுத்துறது. அதாவது இந்த தூங்குறவன் தொடையில் கயிறு திரிக்கிறது அப்படின்றானே, அந்த மாதிரியான வேலை. இதெல்லாம் வேற எதுவுமே கிடையாது. உண்மை என்னது? நீங்கள் எப்படி பிரிச்சிட முடியும்? அப்போ எப்படி 2.25 லட்சம் ஓட்டு வாங்கினீங்க? ஏன் அந்த கட்சி தோத்துச்சு? இப்போ டெபாசிட் இருந்துச்சு, சட்டப்பேரவை தேர்தலில் தோச்சிச்சு உங்களால் வச்சுக்கோங்க. மக்களவை தேர்தலில் ஏன் டெபாசிட் இருந்துச்சு அந்த கட்சி? அந்த கட்சி பலவீனமாகி போச்சு. இதுதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமியோட தலைமை அதிமுகவை பலவீனப்படுத்தி நிறுத்தி இருக்கிறது உண்மை. இபிஎஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு சார், 210 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு. அதான் நான் முன்னாடி சொன்னதே தான். மேடையில் நின்றுட்டு எதையும் பேசினா செய்தி. யாரும் போயிட்டு எப்படிங்க சார் 210 தொகுதிங்களா, 24 தொகுதி எதில் நீங்கள் தோப்பீங்க அப்படின்னு கேட்டுருங்களேன். என்னங்க இது? மக்கள் வாக்களிக்க போகிறாங்க, உங்களுக்கு வாக்குப்படிவாங்களா? இப்போ ஸ்டாலினுடைய பலம் என்னது? திட்டங்கள், ஸ்டாலினுடைய தலைமைத்துவம், அந்த கட்சியினுடைய பலம் 3 தான். இதில் எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். கட்சி உங்ககிட்ட இல்லை, நீங்கள் மக்கள் தலைவர் கிடையாது, எந்த திட்டமும் இப்போ உங்களை வச்சுக்கிட்டு உங்களை பார்க்க மாட்டாங்க. அப்புறம் எது ஸ்டாலினுக்கு 3 விட ஃபேவரபுளாக இருக்கோ அது உங்ககிட்ட ஃபேவரபுளாக இல்லையே, இல்லவே இல்லையே. அப்போ எப்படி நீங்கள் ஜெயிப்பேன்னு சொல்கிறீங்க? ஸோ இதெல்லாம் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற விடையும் தானே ஒழிய நடக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த விஜய் கூட்டத்தை பற்றி பேசும்போது பேர் சொல்ல என்ன சொல்கிறாருன்னா, நானும் தான் பேசுகிறேன், எந்த ஊடகங்களும் அந்த அளவுக்கு கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க, சிலரெல்லாம் போகிறாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கவர் பண்ணுறாங்க, யாரையும் நான் குறை சொல்லலை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இன்னும் ஒரு சாஃப்டாகவே விஜய் ஹேண்டில் பண்ணுறாரு. விஜயை கடைசியில் கூட்டணி கூப்பிட்டுருவாரு. ஏன்னா விஜய்க்கு வந்துட்டு அவருக்கு ஒரு ஆப்ஷன், நாளைக்கு பாஜகவோட ஒரு முரண் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, விஜய் சேர்த்துக்கிறாரு, விஜய் தயாராக இருக்கிறாரு. கணக்கு என்ன? திமுகவை ஆட்சி விட்டு விரட்டணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கு எல்லாமே தர்மம் தான், புரியுதுங்களா?
ஸோ விஜய்க்கு என்ன மாட்டிக்கிட்டார் அவர், பிஜேபியை வந்துட்டு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு, அதனால் அவங்களோட போக முடியாது, அவ்வளோதான். அதை தளர்த்தி விட்டாங்கன்னா இவர் வந்து சேர்த்துக்குவார். விஜய்க்கு ஊடகங்கள் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குது? அவர் இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியும் இல்லை, ஆளுங்கட்சி கூட்டணியும் இல்லை, அவர் பாஜகவோடையும் இல்லை, பாஜகவினுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அவர் ஏன் ஊடகங்கள் தராங்க? கார்பரேட் தானே இந்த ஊடகங்கள், அப்போ ஏன் தராங்க? அப்போ அவருடைய தேர்தல், அவருடைய அரசியல், அவருடைய பரப்புரை அவங்களுடைய திட்டத்துக்கு உகந்ததாக இருக்குது. அதான உண்மை. அவர் ஒன்றும் மோடியை திட்டலை. 65 லட்சம் ஓட்டுகளை வந்துட்டு காணா போச்சுன்றார் அவர். நீக்குனாங்கன்னு சொல்ல, காணா போச்சு என்று சொல்கிறார்களாம் இவருக்கு. அப்போ விஜயனுடைய குறி என்ன? திமுகவை டேமேஜ் பண்ணு, திமுக ஒரு கருத்துருவாகத்தை செய்யணும். அதை செய்யறதுக்கு அதை விரும்பக்கூடிய ஊடகங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுது, இவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியாதெல்லாம் கிடையாது, எடப்பாடிக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அப்படி சொல்றாரு, அவ்வளவுதான். இந்த அண்ணாமலை பிரச்சனை இல்லை சார்? அண்ணாமலை ஏதோ தனி கட்சி தொடங்குறாரு, திடீர்னு நில ஊழல் எல்லாம் மாட்டியிருக்கிறாரு, என்ன பிரச்சனை சார் அது? அண்ணாமலை அவர் சேர்த்துருக்கிற சொத்துக்கும் அவருடைய ஆசைக்கும் அவர் பாஜகவில் தான் நீடிப்பார் சாகிற வரைக்கும். பாஜக காரங்களே உள்ளிருந்து எதிர்க்கிறாங்களே சார். அது வேற, அது உட்கட்சி பிரச்சனை அப்படின்றது இல்லைன்னா அது வந்துட்டு தேச கட்சியாவே கிடையாது. லடாய் இருக்கணும். தன்னுடைய சக கட்சிக்காரனுடைய வேட்டியை நீ உருவிடணும், அவனை கோவணத்தோட ஓட விடணும். அது ஒரு அப்ஜெக்டிவ். அது காங்கிரஸ்லையும் இருக்கும், பிஜேபிலையும் இருக்கும். அந்த நில ஊழல் விவகாரம் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு சார். வேண்டாம், வரட்டும், நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு கொண்டு வரட்டும், வழக்கு போடட்டும், அப்போ பேசுவோம். இந்த குருமூர்த்தி அவரை கைவிட்டுட்டாரா சார்? ஏன்னா குருமூர்த்தி அண்ணாமலையை பின்னிருந்து இயக்குனாருன்னு ஒரு பேச்சு இருக்கு. இப்போ குருமூர்த்தி கூட அவரை எதிர்த்து பேசுறாரு. அதாவதுங்க, குருமூர்த்தி ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அந்த பாஜக கட்சிக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ஐடியாலாக இருக்கிறாரு, கேசவ விநாயகர் இருக்கிறாரு. அவரெல்லாம் பற்றி யாருமே பேச மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு ஆர்எஸ்எஸ், இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அந்த கட்சியினுடைய அப்ஜெக்டிவை வந்துட்டு தீர்மானிக்கிறது மோடி, அமித்ஷா தான். இவங்கெல்லாம் பிளேயர்ஸ். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தனித்தனியாக நீங்கள் பிரிக்கவே மாட்டீங்க. ஒரே அப்ஜெக்டிவ் தான், ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பணும். முதல்ல என்னாச்சு, போன தேர்தலில் ஸ்டாலினை வரவிடக்கூடாதுன்னு நினச்சாங்க, முடியலை. இப்போ ஸ்டாலினை தோற்கடிக்கணும், அந்த இடத்துல நிற்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை பார்க்குறாங்க. அதை தான் குருமூர்த்தி சொல்கிறாரு. கட்டாயம் தூக்கி வெளில போட்டுருணும், அதான் விஜய் சொல்கிறாரு. புரியுதுங்களா? எடப்பாடி முதல்வராக்குவோம், அண்ணாமலை சொல்கிறாரு. எதுவாக இருந்தாலும் ஆன்டி டிஎம்கேல கரெக்டாக வருதா? அவ்வளோதான். இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். அதுதான் சொன்னேன், அடுத்த தேர்தல் 26 தேர்தல் அப்படின்றது சித்தாந்த போட்டி தான், சித்தாந்த போர் தான். ஆரிய இந்துத்துவ அரசியலுக்கும் தமிழன் திராவிட அரசியலுக்குமான போட்டி, அவ்வளோதான். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார்.